திறமை வெற்றிக்குத் தேவையே இல்லை, பயிற்சி ஒன்றே போதும். இந்த வாக்கியம் முதலில் கேட்கும்போது பலருக்கு அதிர்ச்சியாக தோன்றலாம். ஏனெனில் உலகம் எப்போதும் திறமையைப் பற்றியே பேசுகிறது. அவன் இயற்கையாகவே புத்திசாலி, அவள் பிறந்ததிலிருந்தே கலைஞர், அவர் கடவுளின் வரம் பெற்றவர் என்று நாம் அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆழமாக ஆராய்ந்தால் வெற்றியின் அடித்தளம் திறமையில் இல்லை, அது தொடர்ந்து செய்யப்பட்ட பயிற்சியில்தான் இருக்கிறது என்பதை வரலாறும் வாழ்க்கையும் உலக புகழ்பெற்ற நூல்களும் தெளிவாக சொல்கின்றன. மனிதன் பிறக்கும்போது அவனிடம் சில இயற்கை சாயல்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சாயல்கள் வெற்றியாக மாற வேண்டுமெனில் அவை வளர்க்கப்பட வேண்டும். விதை மண்ணில் விழுந்தவுடன் மரமாக மாறிவிடாது. அது தினமும் நீர், சூரிய ஒளி, பராமரிப்பு ஆகியவற்றை பெறும்போதுதான் வலுவான மரமாக வளரும். அதுபோலவே மனிதனின் திறமை பயிற்சி என்ற நீரூட்டம் இல்லாமல் வளராது. பயிற்சியில்லாத திறமை பயிரிடப்படாத நிலத்தை போன்றது. உலகம் முழுவதும் வாசிக்கப்பட்டு பேசப்பட்டு வரும் நூல்களில் இதற்கான பல உதாரணங்கள் உள்ளன. வெற்றிக்கான ரகசியம் இயற்கை திறமையில் இல்லை, அது தொடர்ந்து செய்யப்பட்ட உழைப்பிலும் திட்டமிட்ட பயிற்சியிலும் உள்ளது என்று வலியுறுத்தும் ஒரு முக்கியமான கருத்து பல சுயமுன்னேற்ற நூல்களில் இடம்பெற்றுள்ளது. ஒரு புகழ்பெற்ற நூலில் நீங்கள் யார் என்பதை விட நீங்கள் தினமும் என்ன செய்கிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த வரி நமக்கு ஒரு தெளிவான உண்மையை உணர்த்துகிறது. வெற்றி என்பது ஒரு தருண நிகழ்வு அல்ல, அது தினசரி செய்யப்படும் பயிற்சிகளின் சேர்க்கை. பலரும் அவருக்கு இயற்கை திறமை இருந்ததால்தான் வெற்றி பெற்றார் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த நபரின் பின்னணி வாழ்க்கையை நுணுக்கமாக பார்த்தால் அங்கே எண்ணற்ற மணி நேரங்களின் பயிற்சி மறைந்து கிடக்கும். ஒரு உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர் பற்றி எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாற்று நூலில் அவர் தினமும் பல மணி நேரங்கள் ஒழுங்காக பயிற்சி செய்ததை குறிப்பிடுகிறது. மக்கள் மேடையில் அவர் வாசிக்கும் நிமிடங்களை மட்டுமே பார்ப்பார்கள், ஆனால் அந்த நிமிடங்களுக்கு பின்னால் இருந்த ஆயிரக்கணக்கான மணிநேர பயிற்சியை காணமாட்டார்கள். முயற்சி திறமையை மிஞ்சும் என்ற கருத்து பல உளவியல் ஆய்வுகளிலும் வலியுறுத்தப்படுகிறது. குழந்தைகளுக்கு நீ புத்திசாலி என்று சொல்வதற்கு பதிலாக நீ முயற்சி செய்தாய் என்று பாராட்டுவது அவர்களின் வளர்ச்சிக்கு உதவும் என்று சில முன்னோடி சிந்தனையாளர்கள் கூறியுள்ளனர். இதன் பொருள் திறமை என்பது நிலையான ஒன்றல்ல, அது வளர்க்கப்படக்கூடிய ஒன்று. வளர்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் தோல்வியை ஒரு முடிவாக பார்க்கவில்லை, அதை மேலும் பயிற்சி செய்ய வேண்டிய சிக்னலாக பார்க்கிறார்கள். ஒரு பிரபலமான தத்துவ நூலில் நாம் மீண்டும் மீண்டும் செய்வதே நாம் ஆகிவிடுகிறோம், சிறப்பு என்பது ஒரு செயல் அல்ல, ஒரு பழக்கம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வாக்கியம் நமக்கு மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஒரே ஒரு சிறந்த செயல் ஒருவரை வெற்றியாளராக மாற்றாது, ஆனால் தொடர்ந்து செய்யப்பட்ட சிறிய செயல்கள் ஒருவரை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்கின்றன. அதனால்தான் தினசரி ஒழுக்கம் மிக முக்கியம். வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்தால் அவர்கள் எல்லோரும் ஒரு பொதுவான பண்பை பகிர்ந்து கொள்கிறார்கள்: ஒழுங்கான பயிற்சி. ஒரு உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர், நான் போட்டி நாளில் வெற்றி பெறவில்லை, நான் வெற்றி பெற்றது பயிற்சி மைதானத்தில்தான் என்று கூறியிருக்கிறார். இந்த வரி வெற்றியின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. மேடையில் கிடைக்கும் பாராட்டு பின்னணியில் செய்த கடின உழைப்பின் விளைவு. பயிற்சி என்றால் வெறும் முயற்சி மட்டுமல்ல, அது சரியான முறையில் தொடர்ந்து செய்யப்படும் முயற்சி. ஒரு சிறந்த ஓவியர் தினமும் வரைந்து கொண்டே இருந்தால்தான் அவரது கைவண்ணம் மேம்படும். ஒரு எழுத்தாளர் தினமும் எழுதி கொண்டே இருந்தால்தான் அவரது மொழி வளரும். திறமை இருந்தும் பயிற்சி இல்லையெனில் அது களிமண் போல் வடிவமில்லாமல் போய்விடும். சிலர் என்னிடம் திறமை இல்லை என்று முன்பே முடிவு செய்து விடுகிறார்கள். இது அவர்களின் வளர்ச்சியை தடுக்கிறது. உண்மையில் திறமை என்பது ஆரம்ப நிலை மட்டுமே. உண்மையான முன்னேற்றம் பயிற்சியில்தான் இருக்கிறது. ஒரு குழந்தை முதலில் நடக்க முயன்றபோது பல முறை விழுகிறது, ஆனால் அது மீண்டும் எழுந்து முயற்சி செய்கிறது. அதுவே பயிற்சி. யாரும் நடக்க தெரிந்தபடி பிறக்கவில்லை, ஆனால் அனைவரும் நடக்க கற்றுக்கொள்கிறார்கள். இதன் மூலம் நாம் உணர வேண்டியது, தொடர்ந்து முயற்சி செய்தால் இயலாதது எதுவுமில்லை. ஒரு புகழ்பெற்ற சுய முன்னேற்ற நூலில் தினசரி சிறிய முன்னேற்றங்களே பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன என்று கூறப்படுகிறது. இது பயிற்சியின் சக்தியை விளக்குகிறது. ஒரே நாளில் பெரிய வெற்றியை எதிர்பார்ப்பது வீண், ஆனால் தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்தால் ஆண்டுகளுக்கு பிறகு அது பெரிய சாதனையாக மாறும். வெற்றி என்பது அதிர்ஷ்டமல்ல, அது தயாரிப்பும் வாய்ப்பும் சந்திக்கும் தருணம். தயாரிப்பு இல்லாமல் வாய்ப்பு வந்தாலும் அது பயனில்லை.
தயாரிப்பு என்பது தொடர்ந்து செய்யப்பட்ட பயிற்சியே. ஒரு மாணவன் தேர்வுக்கு முன் ஒரே நாளில் படித்தால் வெற்றி பெற முடியாது. ஆனால் தினசரி சிறிது நேரம் படித்தால் அவன் நிச்சயமாக முன்னேறும். பயிற்சி நமக்கு திறனை மட்டுமல்ல, நம்பிக்கையையும் தருகிறது. நாம் ஏதாவது ஒன்றில் தொடர்ந்து பயிற்சி செய்தால் அதில் நமக்கு தன்னம்பிக்கை உருவாகும். அந்த தன்னம்பிக்கைதான் வெற்றியின் பாதையை அமைக்கிறது. திறமை இருந்தும் தன்னம்பிக்கை இல்லையெனில் அந்த திறமை வெளிப்படாது. ஆனால் பயிற்சி செய்தவருக்கு தன்னம்பிக்கை தானாகவே உருவாகும். முடிவாக பார்க்கும்போது திறமை ஒரு ஆரம்ப வரம் மட்டுமே. ஆனால் பயிற்சிதான் அந்த வரத்தை சாதனையாக மாற்றுகிறது. வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கை, உலக புகழ்பெற்ற நூல்களின் கருத்துகள், உளவியல் ஆய்வுகள் இவை அனைத்தும் ஒரே உண்மையை சொல்கின்றன. தொடர்ந்து செய்யப்பட்ட பயிற்சி எந்த திறமையையும் மிஞ்சும். திறமை இல்லாதவன் கூட பயிற்சியால் உயர முடியும். ஆனால் பயிற்சி இல்லாத திறமை வீணாகிவிடும். ஆகையால் என்னிடம் திறமை இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக நான் தினமும் எவ்வளவு பயிற்சி செய்கிறேன் என்று உங்களையே கேளுங்கள். தினசரி ஒழுக்கம், தொடர்ந்து முயற்சி, சரியான பயிற்சி இவையே வெற்றியின் உண்மையான ரகசியம். திறமை இல்லாமலேயே ஒருவர் தொடங்கலாம். ஆனால் பயிற்சி இல்லாமல் யாரும் முடிக்க முடியாது. வெற்றி ஒரு அதிர்ஷ்டம் அல்ல, அது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தின் பெயர் பயிற்சி. அத்தியாயம் 2. பயிற்சி. சாதாரண மனிதனை அசாதாரண உயரத்திற்கு கொண்டு செல்லும் மறைந்த சக்தி. முன்னைய அத்தியாயத்தில் நாம் பார்த்தது திறமை ஒரு ஆரம்ப நிலை மட்டுமே. ஆனால் பயிற்சிதான் அந்த திறமையை வெற்றியாக மாற்றுகிறது. இப்போது இன்னும் ஆழமாக பார்க்கலாம். ஏன் உலகின் பெரும்பாலான சாதனையாளர்கள் திறமை என்பதை காட்டிலும் தினசரி பயிற்சி என்பதையே அதிகமாக வலியுறுத்துகிறார்கள்? ஏன் வாழ்க்கை வரலாறுகள் அனைத்தும் ஒரே உண்மையைச் சொல்கின்றன? வெற்றி என்பது ஒரே நாள் உருவானதல்ல, அது ஆண்டுகள் கணக்கில் செய்யப்பட்ட சீரான உழைப்பின் விளைவு. ஒரு உலகப் புகழ்பெற்ற சுய முன்னேற்ற நூலில் மிக சிறிய மாற்றங்களின் தொடர்ச்சி வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்த கருத்து நமக்கு மிக முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. பெரும்பாலானோர் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான மாற்றம் சிறிய பயிற்சிகளிலிருந்துதான் உருவாகிறது. ஒரு மனிதன் தினமும் 10 நிமிடம் கூட தனது திறனை மேம்படுத்த ஒதுக்கினால் 1 வருடத்தில் அது பெரிய முன்னேற்றமாக மாறும். பயிற்சி என்பது வெறும் செயல் அல்ல, அது மனநிலையும் கூட. சிலர் நான் இயற்கையாகவே இதற்கு பொருத்தமில்லாதவன் என்று சொல்லிக்கொண்டு முயற்சியை தொடங்கவே மாட்டார்கள். ஆனால் உலகப் புகழ்பெற்ற ஒரு உளவியல் ஆய்வாளர் தனது நூலில் கூறுகிறார், நாம் நம்மை எப்படி நினைக்கிறோமோ அதுவே நம்மை வடிவமைக்கிறது. வளர்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் திறமையை நிரந்தரமான ஒன்றாக பார்ப்பதில்லை. அவர்கள் அதை வளர்க்கக்கூடிய திறனாக பார்க்கிறார்கள். இதுவே பயிற்சியை தொடரச் செய்கிறது. ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீரரை நினைத்து பாருங்கள். அவர் போட்டி நாளில் வெற்றியை பெறுகிறார். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் எத்தனை காலையில் எழுந்து ஓடிய பயிற்சிகள் இருக்கின்றன, எத்தனை வியர்வை துளிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை திருத்தங்கள். ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலில் ஒரு விளையாட்டு வீரர் கூறுகிறார், மக்கள் என் பதக்கத்தை பார்க்கிறார்கள், ஆனால் நான் பார்த்தது தினமும் நடந்த பயிற்சியை. இந்த வரி நமக்கு உண்மையான வெற்றியின் முகத்தை காட்டுகிறது. பயிற்சி நமக்கு 2 முக்கியமான வரங்களை அளிக்கிறது: திறன் மற்றும் பொறுமை. திறன் வளர்கிறது, அதே சமயம் மனதின் வலிமையும் வளர்கிறது. தோல்வி வந்தாலும் அதை தாங்கும் சக்தி உருவாகிறது. திறமை மட்டுமே இருந்தால் முதல் தோல்விக்கு பிறகு மனிதன் உடைந்து போகலாம். ஆனால் பயிற்சி செய்த மனம் உடையாது. அது மீண்டும் எழும், மீண்டும் முயலும். ஒரு உலகப் புகழ்பெற்ற ஊக்க நூலில் கூறப்படுகிறது, நீங்கள் இன்று செய்வது நாளைய உங்கள் அடையாளமாக மாறும் என்று. இதன் பொருள், நாம் தினமும் எதை பயிற்சி செய்கிறோமோ அதுவே நம்மை உருவாக்குகிறது. ஒருவர் தினமும் கோபத்தை பயிற்சி செய்தால் அவர் கோபக்காரராக மாறுவார். ஒருவர் தினமும் ஒழுக்கத்தை பயிற்சி செய்தால் அவர் ஒழுக்கமுள்ளவராக மாறுவார். அதனால் பயிற்சி என்பது ஒரு திறனை மட்டுமல்ல, அது நம்முடைய குணத்தையும் வடிவமைக்கிறது. பயிற்சியின் சக்தியை விளக்கும் மற்றொரு கருத்து 10,000 மணி நேர விதி என்று உலகம் முழுவதும் பேசப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட துறையில் சிறந்தவராக மாறுவதற்கு நீண்டகால சீரான பயிற்சி அவசியம் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. இங்கு முக்கியமானது எண்ணிக்கை அல்ல, தொடர்ச்சிதான். ஒரே நாளில் பல மணி நேரம் பயிற்சி செய்தால் பயனில்லை. ஆனால் ஆண்டுகள் முழுவதும் ஒழுங்காகச் செய்தால் அது ஒருவரை மேதை நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஒரு பிரபலமான ஆன்மீக நூலில் கூறப்படுகிறது, தினசரி தியானம் மனதை மாற்றும், மனம் மாறினால் வாழ்க்கை மாறும் என்று. இதுவும் பயிற்சியின் ஒரு வடிவம்தான்.
உடல் பயிற்சி மட்டுமல்ல, மனப்பயிற்சியும் முக்கியம். ஒருவர் தினமும் தனது சிந்தனையை கண்காணித்து அதை மேம்படுத்த முயற்சித்தால் சில மாதங்களில் அவருடைய குணாதிசயம் மாறிவிடும். பலர் வெற்றியாளர்களை பார்த்து அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு ஊக்க நூலில் தெளிவாக கூறப்படுகிறது, அதிர்ஷ்டம் என்பது தயாரிப்பும் வாய்ப்பும் சந்திக்கும் தருணம். தயாரிப்பு என்றால் என்ன? அது பயிற்சிதான். ஒருவர் தனது துறையில் தொடர்ந்து தயாராக இருந்தால் ஒரு நாள் வாய்ப்பு வந்தபோது அதை பயன்படுத்த முடியும். ஆனால் தயாரிப்பு இல்லையெனில் வாய்ப்பு வீணாகிவிடும். பயிற்சி என்பது ஒரே மாதிரியான செயலை மீண்டும் செய்வதல்ல, அது மேம்படுத்திக் கொண்டே செய்வது. ஒரு இசைக்கலைஞர் ஒரே பாடலை 1000 முறை வாசிக்கிறார், ஆனால் ஒவ்வொரு முறையும் சிறிய திருத்தம் செய்கிறார். இதுவே அவரை சிறந்தவராக்குகிறது. ஒரு எழுத்தாளர் தினமும் எழுதுகிறார். ஆரம்பத்தில் அவர் எழுத்து சாதாரணமாக இருக்கும், ஆனால் வருடங்கள் கழித்து அவரது சொற்கள் ஆழம் பெறுகின்றன. இதுவே பயிற்சியின் மாயம். ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலில் ஒரு விஞ்ஞானி கூறுகிறார், நான் பிறவியிலேயே மேதை அல்ல, நான் பிரச்சனைகளை விட்டுவிடாமல் தொடர்ந்து சிந்தித்தவன். இந்த வரி மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. மேதைமை என்பது தொடர்ந்து முயற்சி செய்யும் பழக்கத்தின் விளைவு. பிறவித் திறமை மட்டும் போதாது. பயிற்சி நமக்கு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. ஒழுக்கமில்லாமல் பயிற்சி நீடிக்காது. ஆனால் பயிற்சி செய்தால் ஒழுக்கம் தானாக உருவாகும். இது இரண்டுமே ஒன்றையொன்று வலுப்படுத்தும். ஒரு மாணவன் தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் படிக்கத் தொடங்கினால் சில வாரங்களில் அது பழக்கமாகிவிடும். அந்த பழக்கம்தான் அவரது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். உலகப் புகழ்பெற்ற ஒரு நிதி முன்னேற்ற நூலில் கூறப்படுகிறது, பெரிய செல்வம் திடீரென்று வராது, அது சிறிய சேமிப்புகளின் தொடர்ச்சியிலிருந்து உருவாகும் என்று. இதுவும் பயிற்சியின் தத்துவமே. தினமும் சிறிய சேமிப்பு ஆண்டுகள் கழித்து பெரிய செல்வமாக மாறும். அதுபோல் தினமும் சிறிய பயிற்சி ஆண்டுகள் கழித்து பெரிய திறனாக மாறும். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, பயிற்சி எப்போது வெற்றியாக மாறும்? பதில், நாம் கைவிடாமல் இருக்கும்போது. பலர் தொடங்குகிறார்கள், ஆனால் சில நாட்களில் கைவிடுகிறார்கள். வெற்றி பெறுபவர்கள் மட்டும் தொடர்கிறார்கள். அவர்கள் உடனடி பலனை எதிர்பார்ப்பதில்லை, அவர்கள் செயல்முறையை நேசிக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் முன்னேறுகிறார்கள். பயிற்சி நமக்கு தாழ்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற மனநிலை வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. திறமை மீது பெருமை கொண்டவர் வளர்ச்சியை நிறுத்திக் கொள்வார். ஆனால் பயிற்சியை மதிக்கும் மனிதன் எப்போதும் மாணவனாக இருப்பார். அதுவே அவரை உயரத்தில் வைத்திருக்கிறது. இறுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, திறமை இல்லாதவன் கூட பயிற்சியால் முன்னேற முடியும். ஆனால் பயிற்சி இல்லாத திறமை ஒரு நாள் மறைந்து போகலாம். உலகின் பல்வேறு துறைகளில் சாதனை செய்தவர்களின் வாழ்க்கை இதையே நிரூபிக்கிறது. அவர்கள் ஆரம்பத்தில் சாதாரண மனிதர்களாக இருந்தார்கள், ஆனால் அவர்களை அசாதாரணமாக மாற்றியது அவர்களின் தினசரி பயிற்சி. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எந்த துறையிலாவது முன்னேற விரும்பினால் முதலில் ஒரு கேள்வியை உங்களிடம் கேளுங்கள், நான் இதற்காக தினமும் என்ன பயிற்சி செய்கிறேன்? பதில் தெளிவாக இருந்தால் உங்கள் எதிர்காலமும் தெளிவாக இருக்கும். வெற்றி என்பது ஒரு இலக்கல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தின் பெயர் தொடர்ந்து செய்யப்படும் தொலைக்கால பயிற்சி. திறமை இல்லாமலே தொடங்கலாம், சந்தேகங்களுடன் தொடங்கலாம். ஆனால் பயிற்சி இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உச்சியை அடையலாம். ஏனெனில் இறுதியில் உலகம் நினைப்பது போல திறமை வெற்றியை நிர்ணயிக்காது. தொடர்ந்து செய்யப்பட்ட சோர்வில்லாத ஒழுங்கான பயிற்சிதான் மனிதனை உயர்த்தும் உண்மையான சக்தி. அந்த சக்தி நம்மில் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. அதை விழித்தெழச் செய்ய வேண்டியது இன்று தொடங்கும் ஒரு சிறிய பயிற்சி மட்டுமே.